Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாம் அறிந்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நபர்கள் ஒருவரை ஒருவர் சப்தமிட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கவனித்தார்கள். ஒருத்தரை விட இன்னொருத்தருடைய குரல் அதிகரிக்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடம் ஒரு வாசகம் இருக்கிறது, அதை இவர்களில் ஒருவர் சொன்னால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏனென்றால் கோபம் வருவது ஷைத்தான் நம்மிடம் அதை தூண்டுவதன் மூலமாக வருகிறது. அப்போ அந்த தூண்டுதலிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். அந்த பாதுகாப்பு கேட்கிற முறையைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த இஸ்திஆதா, அல் இஸ்திஆதா என்று சொன்னால் பாதுகாப்பு கேட்கிறது, அந்த முறை இதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது. இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக வேறு சில வார்த்தைகளோடு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உண்மை என்னவென்றால் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது, குறிப்பா தொழுகையில ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வாசகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஹிஹி. அப்படி என்றால் என்ன? மிக அறிந்தவனும் நன்கு கேட்கக்கூடியவனும் ஆகிய அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் கேட்கின்றேன். ஷைத்தானுடைய, விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு, அவனுடைய குத்துதல், துப்புதல், ஊதுதல், இந்த அத்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா ஷைத்தானுடைய தீண்டுதல் எப்படியெல்லாம் வரும் என்பதை வர்ணித்து அந்த ஒவ்வொரு தீங்கை விட்டும் பாதுகாப்பு கேட்பதற்கு சொல்லிக் கொடுத்த வாசகம். அதே நேரத்தில் பொதுவாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது தவறல்ல. ஆனால் அந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் எப்படியெல்லாம் நமக்கு தீங்கிழைப்பான், அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹம்ஸிஹி, ஹம்ஸ் என்று சொன்னால் குத்துதல், மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி, நஃப்ஹிஹி என்று சொன்னால் ஊதுதல், அவனுடைய ஊதுதல். அதற்கு அடுத்தது வ நஃப்ஹிஹி, நஃப்ஹிஹி என்று சொன்னால் அவனுடைய துப்புதல். இந்த மூன்றை கொண்டும், இந்த மூன்றை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் கேட்கிறேன். இதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை இங்கே வர்ணிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மட்டும் சொல்லாமல் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம், அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? அஸ்-ஸமீ', அஸ்-ஸமீ' என்று சொன்னால் நன்கு கேட்கக்கூடியவன், நம்முடைய பிரார்த்தனைகளை நன்கு கேட்கக்கூடியவன், நம்முடைய பேச்சுக்களை நன்கு கேட்கக்கூடியவன். ஆகவே அல்லாஹ்வுடைய செவி புலன், அதாவது அவன் நன்கு கேட்கும் தன்மை உள்ள, அவனை போல வேறு யாரும் கேட்க முடியும். அவன் தான் அஸ்-ஸமீ'. அல் அலீம், அடுத்த அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அல் அலீம். அல் அலீம் என்று சொன்னால் நன்கு அறிந்தவன், அவனுக்கு இல்லாத இல்ம் என்று ஒன்று இல்லை, அவன் தான் அனைத்தையும் அறிந்தவன். ஆகவே அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம், அப்புறம் தான் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதுக்கு அடுத்தது மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஹிஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க.
ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தபரானிலே 1569வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது சஹீஹான செய்தி, ஆதாரபூர்வமானது என்று அவர்களுடைய ஆய்வு நூலான இர்வாவுல் கலீல்ல 332வது செய்தியாக குறிப்பிடுறாங்க. இப்போ நாம என்னென்ன விஷயங்களை இந்த துஆவிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. முதலாவது இஸ்திஆதா, அதாவது அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு கேட்பது. இந்த இஸ்திஆதா பாதுகாப்பு கேட்பதுன்னா தீங்கை விட்டு, ஒவ்வொரு தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் சார்ந்து தஞ்சம் அடைகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவனை விட்டு வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஒரு தீங்கு நம்மை துரத்தி கொண்டே வந்தா, ஒரு எதிரி நம்மை துரத்தி கொண்டே வந்தா, அவனிருந்து தப்பிக்கிற வழியே எங்க வழி இருக்குதோ அந்த வழியை நோக்கி ஓடி போய் ஒளிந்து கொள்றது, தஞ்சம் அடைவது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் இந்த இஸ்திஆதாங்கிற அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லும் போது நமக்குள்ள வரணுமா. அதுதான் உண்மையிலே அந்த அரபி வாசகத்துடைய யதார்த்தம், தஞ்சம் அடைவது. அப்ப அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தீங்கை விட்டும், ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தீங்கை விட்டும் தஞ்சம் அடைந்து அல்லாஹ் என்னை காப்பாத்து, இந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் என்னை விரட்டுகிறான், என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் என்று அதுக்கு அர்த்தம். ஏனென்றால் நம்ம ஓடி போய் தஞ்சம் அடைகிறோம்னா ஒருத்தன் துரத்தினால் தானே ஓடுவோம். அப்போ துரத்தி கொண்டே வருகிறவன் யாருன்னு கேட்டா ஷைத்தான். ஓடிக்கொண்டே இருப்பது யார் என்றால் நாம. தஞ்சம் அடைவது யாரிடம் கேட்டா அல்லாஹ்விடம். அப்போ இந்த ஒவ்வொன்றோடு இணைக்கப்படுற விஷயம் இது. இந்த இடத்துல ஷைத்தானை குறிப்பிடும் போது அர் ரஜீம்ங்கிற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுறோம். நம்ம எவ்வளோ காலம் இந்த வார்த்தையை சொல்றோமே, நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதுக்கு தான் நாம் இந்த மாதிரி கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அமரணும். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு என்று சொல்லும் போது அந்த ஷைத்தானை வர்ணிக்கிறோம். எப்படி நான் அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்திருக்கானா அர் ரஜீம் என்று அவனை வர்ணிக்கிறான். அர் ரஜீம் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. முதலாவது விரட்டப்பட்டவன். ஏன் அவனை அர் ரஜீம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்? அவன் விரட்டப்பட்டவன் எங்கிருந்து? சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டவன். அல்லாஹ் தஆலா அவனை சபித்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி அவனை விரட்டி அடித்து விட்டான். ஆகவே விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு கேட்கிறோம். இரண்டாவது அர்த்தம் அர் ரஜீம் என்றால் விரட்டக்கூடியவன் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது விரட்டப்பட்டவன், சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டவன் ஆதமுடைய பிள்ளைகளாகிய நம்மை கெடுப்பதற்காக, நமக்கு தீங்கிழைப்பதற்காக துரத்தி கொண்டே விரட்டி கொண்டே வருகிறான். விரட்டி துரத்தி கொண்டே வருகிறவன் விட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த விரட்டி கொண்டு வருகிறான் இல்லையா, அதனால் அவனுக்கு இன்னொரு அந்த வர்ணனை பெயர் என்ன? அர் ரஜீம் என்ற பெயர். ஆகவே சொர்க்கத்தை விட்டு துரத்தப்பட்டு விரட்டப்பட்டவன் நம்மை விரட்டி கொண்டே வந்து நமக்கு தீங்கிழைப்பதற்காக சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருப்பதால் அவன் அர் ரஜீம். அந்த அர் ரஜீம் என்கிற அந்த ஷைத்தானை விட்டுத்தான் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். ஆக இந்த பாதுகாவல் கேட்கிற அஊது என்கிற இந்த வார்த்தையுடைய கருத்து, அஊது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நான் இந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு, கேடுகளை விட்டு, அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டு, அவனுடைய குத்துதலை விட்டு, அவனுடைய துப்புதலை விட்டு, அவனுடைய ஊதுதலை விட்டு, அவன் என்னை விரட்டி கொண்டிருக்கும் போது நான் உன்னிடம் தஞ்சம் அடைவதற்கு நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றி விடு என்றுதான் அந்த பிரார்த்தனையுடைய உண்மையான உயிரோட்டம். இப்படி காப்பாற்று கோரை அந்த கோரிக்கையை வைத்து நாம் வெறுக்கக்கூடிய ஒருவனை விட்டு அல்லாஹ்விடம் நம்மை ஒப்படைத்து தற்காப்புக்காக கேட்கிற வார்த்தை தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று உலமா கல்வியாளர்கள் இந்த வார்த்தைகளை விளக்கி இருக்கிறாங்க. அப்ப விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் அல்லாஹ்வின் கவனிப்பை நாம் பெறணும். இப்போ அல்லாஹ் என்றும் இருக்கின்றவன். எப்போது அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அல்லாஹ் நம்மை நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன்.
அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்தால், நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைப்பான், இல்லைன்னா அல்லாஹ் நம்மை புறக்கணித்து விடுவான். அவை அடியார்கள் ஆகிய நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்லி ஃபத்குரூனி அல்குர்கும், நீங்கள் என்னையே நினையுங்கள், நான் உங்களை நினைப்பேன். அப்போ அஊது பில்லாஹி என்று சொல்லும்போது அல்லாஹ் நம்மை நினைக்கிறான், நம்மை கவனிக்கிறான். நாம் ஓடி அவன் பக்கம் வருவதையும், அவனிடம் தஞ்சம் கேட்டு அடைக்கலம் கேட்டு கெஞ்சுவதையும் இந்த பிரார்த்தனைகளால் அல்லாஹ் நம் மீது கவனம் செலுத்துகிறான். அப்ப நமக்கு வரக்கூடிய தீங்கை அல்லாஹ் பார்க்கின்றான். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். அவன் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. உலக நியதி என்று அல்லாஹ் ஏற்படுத்திய நியதிப்படிதான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் நடக்குது. ஆகவே அல்லாஹ் தஆலா நாடி இருக்கின்ற ஒரு நாட்டத்துல ஷைத்தானுடைய தீங்கு என்பதும் அவனால் நடக்கக்கூடிய தீங்கும் அல்லாஹ்வின் விதிக்கு கட்டுப்பட்டதுதான். அப்ப அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றும்படி அல்லாஹ் என்னை நீ கவனி, உன்னை நான் நினைக்கிறேன் என்று திக்ருடைய வாசகம் இது. அப்ப திக்ரு என்று சொன்னா நாம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்? சுபஹானல்லாஹ் தான் திக்ரு, அல்ஹம்துலில்லாஹ் தான் திக்ரு, அல்லாஹ் அக்பர் தான் திக்ரு என்று நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை. நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லும்போது அல்லாஹ்வை நினைக்கிறோம். அல்லாஹ்வை நினைக்கும் போது எப்படிப்பட்ட இது நினைப்புன்னு கேட்டா, அல்லாஹ்வை அவன் மட்டும்தான் நம்மை பாதுகாப்பான் என்று சொல்லி அவனை பாதுகாப்பு தேடும். இப்ப ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும் போது என்னென்ன விஷயங்களை விட்டு பாதுகாப்பு? நம்முடைய மார்க்கம் இந்த ஷைத்தானால் கெட்டக்கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய தீன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாமை பின்பற்றி நபியை பின்பற்றி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இதை கெடுக்கிறதுக்கு யார் முன்னாடி முதல்ல நமக்கு எதிராக சரி செய்துட்டு இருக்கிறவன்? நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் கெடணுங்கிறதுல தெளிவா ஒரே நோக்கத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாரு? ஷைத்தான் தான். அப்போ நம்முடைய மார்க்கம் கெடுப்பதற்காக நம்மை துரத்தி கொண்டிருக்கிறவன், விரட்டி கொண்டிருக்கிறவன், அவனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அதே மாதிரி உலக வாழ்க்கையிலும் நமக்கு கேடு நினைத்து கொண்டே இருக்கிறவன் அவன். எந்த அளவுக்கு தெரியுமா? சலஃப்ல ஒரு உலமா ஒரு அழகான செய்தி சொல்றாங்க. ஹதீஸின் அடிப்படையில் ஆதமுடைய பிள்ளைகள் மீது, அதாவது மனிதர்களாகிய நம் மீது ஷைத்தானுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பும் இப்லீஸுக்கு எவ்வளவு கொடூரமானது அப்படின்னா, குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு தீங்கிழைக்கிறான் அவன். அதனால்தான் பிறந்த பச்சை குழந்தை இந்த பூமியில முதல் தடவை வெளியே வந்த உடனே அந்த குழந்தை அழுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த குழந்தை அழுவதற்கு காரணம் ஷைத்தான் அந்த குழந்தையை குத்துகிறான் அப்படிங்கிறான். அப்போ உலமா சுன்னாவுடைய உலமாக்கள், சலஃப் உலமாக்கள் விளக்கினார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் மீது இப்லீஸ் ஷைத்தானுக்கு இருக்கிற வெறுப்பு எவ்வளவு என்றால், ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்று தெரியாது இல்லையா? ஆனா அந்த குழந்தையை அழ வைத்து அவன் சந்தோஷப்படுகிறான், அவன் குத்துக்கிறான். அவன் ஒரு குழந்தை பிறந்தவனே அழுவதற்கு காரணம் ஷைத்தானுடைய குத்துதல். அது நம்முடைய கண்ணுக்கு தெரியறதில்லை. சில நேரத்துல பிறந்த குழந்தை அழாம இருக்கும். அழாத குழந்தைய நம்ம என்ன செய்வாங்க? உடனே என்ன அழக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பட்டாக்ஸ் ஒரு அடி, முதுகுல ஒரு அடி போட்டு விரித்து கதவும். அப்படியாவது அடி வாங்க வச்சுக்குவோம். ஆனால் குத்துவதில் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல தப்பித்தவர்கள் பார்த்தா இதை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க அம்மா மரியம் 2 பேர் தான். ஷைத்தானுடைய குத்துதலை விட்டு தப்பித்தவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தாங்க. வேறு யாரும், நீங்க நான் யாரா இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், நபியா இருந்தாலும், எல்லோரையும் குழந்தையாக பிறந்த உடனேயே குத்துகிறவன். அப்ப எந்த அளவுக்கு ஆதமுடைய பிள்ளைகள் மேல் அவனுக்கு வெறுப்பும் குரோதமும் இருக்கும், இதை உலமா சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு நம் மீது வெறுப்பும் தீங்கும் செய்யக்கூடியவன். நம்முடைய உலக வாழ்க்கையிலும் கூட அவன் தொடர்ந்து இடையூறு செய்துகிட்டே இருப்பான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறுவர்கள் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் இல்லையா, மக்ரிபுடைய நேரம், இருள் பரவக்கூடிய நேரம் வந்த உடனே அவர்களை வெளியிலே அனுமதிக்காதீர்கள். இருட்டு நல்லா வர்றவனே கொஞ்சம் உள்ள வீட்டில் அடைச்சு வையுங்க, பிறகு அவர்களை வெளியே விடுங்கள் என்று சொன்னாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் பரவுகிறார்கள். அவர் பரவி கொண்டிருக்கிற ஷைத்தான்கள் குழந்தைகளை சாதாரண தீட்டுவார்கள். அதனால பல நேரத்தில் குழந்தைகள் இரவுல நீண்ட நேரம் அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளுக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து ஓதி ஊதணும், பிள்ளைகளுக்கு ஓதி ஊதணும், நிறைய துஆ செய்யணும்.
குல் சூராக்கள், குறிப்பா குல் சூரா ஓதணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைனுக்கு குல் சூரா ஓதுவாங்க. குறிப்பா குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களை அதிகமாக ஓதி விடுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு நம் மீது வெறுப்பு இருக்கிறது, குரோதம் இருக்கிறது. இந்த ஆதமுடைய பிள்ளை ஆதமின் காரணமாகத்தான் நாம் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டோம். அப்போ அவனுடைய தீங்கு என்பது மிக மோசமானது. அதுல மிகப்பெரிய தீங்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்மை மாறு செய்ய வைக்கிறது. அல்லாஹ் ஒன்று சொல்லியிருப்பான், அதுக்கு தலைகளை நடக்கிறது தூண்டி விட்டுருவான். அப்போ நாம அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருவோம். அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு, அதாவது அல்லாஹ் தடுத்திருப்பான், அதை செய்ய வைத்துருவான். அதை கட்டளையிட்டதற்கு மாறு செய்ய வைப்பான், அல்லாஹ் தடுத்ததை செய்ய வைத்துருவான். இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய தீங்குகள் உள்ளது. இப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும்போது அல்லாஹ்வை கொண்டுதான் பாதுகாப்பு தேடுகிறோம். ஆகவேதான் அஊது பில்லாஹி, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு. இந்த அல்லாஹ்வை கொண்டு என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களை கொண்டு, எல்லா பண்புகளை கொண்டு நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம். அல்லாஹ் அவனை எப்படியெல்லாம் குர்ஆன்ல வர்ணித்திருக்கிறானோ அந்த வர்ணனைகள் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி இருக்கிறவனுடைய மகத்தான பண்புகள், உயர்வான குணங்கள், அவனுடைய வல்லமைகள் எல்லாவற்றை கொண்டும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு. ஏன்னா அந்த பண்புகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர்த்து வேறு யாரும் நம்மை பாதுகாப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை, அந்த ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல. ஏனென்றால் ஷைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு ஆற்றலும் அறிவும் நேர அவகாசம் கொடுக்கப்பட்டவன். இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கெடுக்க நினைக்கிறான்னு வைங்க, அவன் எவ்வளவு நேரம் அவனை பின்தொடர முடியும்? காலையில கிளம்பி போறான், அவனை கெடுக்கணும் போறான், ஒரு 2 மணி நேரம் பின்பற்றுவானா? சரி, ஒரு 4 மணி நேரமா அல்லது ஒரு நாள் முழுக்க அவன் கூட இருப்பானா? அந்த மனிதன் அவனை கெடுத்தணும் தான் கூட வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தூண்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கெடுக்குது. ஆனா மனிதனுடைய லிமிட், அவனுடைய சக்தி அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் வேலையை பார்க்க போயிடுவான், என்னால் முடியல, அவ்வளவுதான். ஆனால் ஷைத்தான் என்ன பெரிய படையை வச்சிருக்கிறான், மனிதர்களையே பயன்படுத்துவான். மனிதர்களில் இருப்பவர்களுக்குள்ள தூண்டலை, கேடான எண்ணங்களை போட்டு இன்னொரு மனிதனுக்கு எடுக்கிறதுக்கு மனிதர்களை பயன்படுத்திக் கொள்வான், ஜின்களை பயன்படுத்திக் கொள்வான். இவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய அவனை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அவருடைய கருணை இல்லாமல் முடியாது. ஆகவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த உயர்வான பண்புகளையும் ஆற்றலையும் கொண்டுதான் நாம் அவரிடம் பாதுகாப்பு கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்கள் மீதும் பெரிய ஆற்றல், பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்வால் முடியாது எதுவுமே இல்லை. ஆகவே எப்படிப்பட்ட ஷைத்தானா இருந்தாலும் அவனை விட்டு அல்லாஹ்வால் நம்மை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தான் ரப், படைத்தவன். அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அவை நிச்சயமாக அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான். அவனை தாண்டி எதுவும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அந்த அல்லாஹ் அல் அஸீஸ், மிகைத்தவன், அனைவரையும் ஜெயிக்கக்கூடியவன். அல் ஹகீம், அவன் எல்லா அறிவும் ஞானமும் கொண்டவன். ஆகவே இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், தூண்டுதல்கள் அத்தனையும் விட்டும் அவன் நம்மை காப்பாற்றுவான். இந்த ஷைத்தான்கிற பெயர் எப்படி வந்தது? அரபியில ஷத்தன அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஷைத்தான்கிற பெயர் வருது. ஷத்தன என்று சொன்னா தூரமானான் என்று அர்த்தம். ஷைத்தானுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? இப்லீஸ்ங்கிற ஒருவனுக்கு ஏன் ஷைத்தான்கிற பெயர் வந்தது? இப்லீஸ் அவனுக்கு சொல்லப்படுற பெயர். அந்த ஷைத்தான்ங்கிறது அவனுடைய குணத்தையும் அவனுடைய கேடையும் சொல்லக்கூடிய வார்த்தை, அவனுடைய நிலைமையை சொல்லக்கூடிய வார்த்தை ஷைத்தான்ங்கிறது. ஷத்தன என்றால் தூரமானான். எப்படி? சொர்க்கத்தை விட்டு தூரமானவன் அவன், எல்லா நன்மைகளை விட்டும் தூரமானவன், அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு தூரமானவன். அதனால தான் ஷைத்தான், தூரமானவன் என்று அவனுக்கு பெயர். ஆகவே அப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டுத்தான் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஆகவே அவன் தன்னுடைய எல்லா கேடான குணங்களோடும் நல்ல குணங்களை எல்லாம் விட்டு தூரமாகிய நிலையில நம்மை தூரமாக்குவதற்காக, நம்மை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குவதற்காக, நல்ல பண்புகளை விட்டு நம்மை தூரமாக்குவதற்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் ஷைத்தான்.
இதெல்லாம் ஷைத்தான்கிற பெயருக்கு வரக்கூடிய விளக்கங்களாக இருக்கு. இப்ப இறுதியாக மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹி என்று சொன்னா, ஹம்ஸ் என்று சொன்னா ஒரு மனிதனுடைய சிந்தனை, அதை ஷைத்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு மனிதனை முட்டாளாக்குறது, ஒரு பைத்தியமாக்குறது, அல்லது மன நோயோடு ஆக்குறது, அல்லது சிந்தனையில குளறுபடியை ஏற்படுத்துறது, இது அவனுடைய ஹம்ஸ், தூண்டுதல் மூலமாக மனிதனுடைய சிந்தனையை நாசப்படுத்துறது. அதே மாதிரி நஃப்ஹ் என்று சொன்னா அவனுடைய குத்துதல், அவன் நமக்கு தீங்கிழைக்கிறதுக்காக பலவிதமான காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறான். அது உடல் ரீதியான நோய்கள், அல்லது அவன் நம்முடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய பெருமை, நம்ம அனைவரையும் அறிந்தோம், நாம் அனைத்தும் செய்ய முடியுங்கிற மாதிரியான தற்பெருமை, இப்படிப்பட்ட குணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது. நஃப்ஸ் என்று சொன்னால் அவன் ஊதுதல், அவனுடைய ஊதுதல் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த மாதிரி பலவிதமாக அவன் செய்யக்கூடிய தீங்குகள் அனைத்தை விட்டும் நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பதுதான் இந்த வாசகத்துடைய பொருள் என்று நாம் அறிந்து கொள்ளணும். ஆகவே நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கும் போது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹி என்று துஆவாக அதை அதிகமாக சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அது முடியாதவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிரையும் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் கெட்ட எண்ணங்கள் அல்லது மனசில் ஊசலாட்டங்கள், வஸ்வாஸ் போன்றவை வருதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதர்களை கெடுப்பதற்கு சூழ்ச்சிகளை செய்கிறான் என்பதையும், அதை விட்டு நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஷைத்தானுடைய தீண்டுதல், தூண்டுதல், அத்தனை விதமான குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.